என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 2ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆசீர்வாதமாய் இருப்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 30:22 முதல் 33 வரை. ஆசீர்வாதமாய் இருப்போம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஆதியாகமம் 30:22. ராகேல் தனக்கு குழந்தை இல்லாததால் சாகவும் தயாராகி விட்டாள். தன் குறையை தீர்க்கும் வண்ணம் தன் வேலைக்காரியை யாக்கோபுக்கு மறுமனையாட்டியாக்கி அவளுக்கு குழந்தை பிறந்ததால் திருப்தி அடைகிறாள். மேலும் தூதாயும் கனிகளை உண்டால் தனக்கு குழந்தை பிறக்கும் என்றெண்ணி தன் புருஷனை விட்டு கொடுத்து அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கிறாள். அந்த சமயத்தில் கூட தூதாயும் சாப்பிடாத லேயாளுக்குத்தான் குழந்தை பிறக்கிறதே ஒழிய ராகேலுக்கு பிறக்கவில்லை. ஆனால் தேவன் ராகேலை நினைத்தருளும் போதுதான் உத்தமனான யோசேப்பு பிறக்கிறான். இந்த சமயத்தில் மீண்டுமாய் நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய சத்தியம், வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல ஈவானாலும் சரி, அது பரத்திலிருந்துதான் வருகிறது. பரமபிதா மட்டுமே நல்ல ஈவுகளை கொடுக்க வல்லவர். அதுவரை அவிசுவாசியாய் எனக்கு பிள்ளை கொடுக்காவிட்டால் சாகிறேன் என்று அலட்டிக்கொண்டிருந்த அவளிடம் இப்போது நல்ல விசுவாசம் வந்திருக்கிறது. தனக்கு முதல் குழந்தை பிறக்கும் போதே இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று முழுமையாய் நம்புகிறாள். அப்படியே பென்யமீன் பிறக்கிறான். பாவம், அவள்தான் பென்யமீன் பிறந்தவுடன் இறந்து போகிறாள். யாக்கோபுக்கு தன் மாமனிடத்தில் வந்து தன் இரு மனைவியருக்குமாக 14 ஆண்டு காலம் பணிபுரிந்து 11 பிள்ளைகளுக்கும் தகப்பனாகி விட்டான். இப்போது அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு போக விரும்பி மாமனிடத்தில் கேட்கிறான். லாபான் கூறும் பதிலை பாருங்கள். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இப்படி ஒருவர் நிமித்தம் மற்றொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆம், ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு தெரிந்த சிலரது வாழ்க்கைகளை குறித்து சிந்தித்து பாருங்கள். குணசாலியான மங்கையால் அவள் குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல போதகர் இருந்தால் சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நல்ல நண்பர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் உண்டு. நல்ல மன்னனின் ஆட்சியால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடுகள் உண்டு. நல்ல ஆசிரியரால் முன்னேற்றம் பெற்ற மாணவர்கள் உண்டு. நல்ல பணியாளர்களால் ஏற்றம் பெற்ற முதலாளிகள் உண்டு. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமை நாம் அறிவோம். நம்மை போன்ற அற்பமான விசுவாசிகளை பயன்படுத்தி கர்த்தர் அநேகருக்கு இரட்சிப்பையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலகியல் ஆசீர்வாதங்களையும் கூட கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். தேவனிடமிருந்து மட்டுமே நன்மைகள் வரும். ஆனால் அந்த நன்மைகள் அவருடைய பிள்ளைகளால் அநேகருக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். தேவனிடமிருந்து மட்டுமே நன்மைகள் வரும். ஆனால் அந்த நன்மைகள் அவருடைய பிள்ளைகளால் அநேகருக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஜெபம். தேவனே, தேவாதி தேவனே, என்னை ஆசீர்வதியும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்யும். ஆமேன்.